வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது பீமனின் மானசீக பக்தி. அர்ஜுனன் வீரன், போர்த்திறன் மிக்கவர். அர்ஜுனனுக்கு தெய்வ பக்தி அதிகம். தெய்வ பூஜை தவறாமல் செய்பவன். ஒரு நாள் பூஜை செய்ய தவறினால் அன்றைய தினம் அவன் உணவையும் உண்ண மாட்டான். அத்தகைய தெய்வ பக்தனான அர்ஜுனனிடம் ஒரு சிறிய குறை இருந்தது. உலகத்தில் தன்னை விட சிறந்த பக்தர் யாரும் இல்லை என்ற இருமாப்பு. அதனால்தான் பீமனை ஏளனமாக பார்ப்பான். இவன் தெய்வ பூஜை செய்வதே இல்லை, என் நேரமும் உணவு உணவு என்றே வாழ்கிறார் என்று எண்ணிக்கொண்ட அவன் மனம் தன்னை மட்டும் சிறந்த பக்தன் என நம்பி இருந்தது. அர்ஜுனன் மனமறிந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு சிறந்த பாடம் கற்பிக்க எண்ணினார். ஒரு நாள் பாரத போருக்கு முன் அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்டான், நாம் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் கண்ணா? அப்போது கண்ணர் கூறினார், சிவபெருமானை சந்தித்து அருள் பெற்றால்தான் வெற்றி உறுதி. அவ்வாறு சொல்லி அர்ஜுனனை அழைத்து கொண்டு கைலை மலைக்கு புறப்பட்டார். பனியால் மூடப்பட்ட கைலமலை புல் கூட முளைக்காத தனிந்த மண். ஆனால் அதிசயம், அங்கெல்லாம் மலர்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. சிவகணங்கள் அந்த மலர்களை அப்புறப்படுத்தி அயராது உழைத்து கொண்டிருந்தனர். அவர்கள் அள்ளும் போதே மறுகணமே புதிய மலர்கள் குவிந்துவிடும். இதை கண்டு வியந்த அர்ஜுனன் கேட்டான், கண்ணா, பனிமூடிய இடத்தில் இவ்வளவு மலர்கள் எப்படி? அப்போது கண்ணன் சிரித்தபடி சொன்னார், அர்ஜுனா, இம்மலர்கள் இங்கு பூப்பவை அல்ல, அவை பூ உலகிலிருந்து வருகின்றன. அர்ஜுனன் குழம்பி கேட்டான், பூ உலகிலிருந்து வருவது எப்படி சாத்தியம்? அதற்கு கண்ணர் கூறினார், அவை உன் அண்ணன் பீமன் இறைவனுக்கு செய்த அர்ச்சனையின் மலர்கள். அர்ஜுனன் அதிர்ந்து கேட்டான், பீமனா? அவன் தெய்வ அர்ச்சனை செய்வதா? அவனுக்கு நேரமா? அவன் எப்போதும் சாப்பிடுவதில் தான் ஆர்வம். கண்ணன் சிரித்தார், ஆம் அர்ஜுனா, பீமன் அர்ச்சனை செய்வதை யாரும் காண முடியாது. பீமன் மற்றவர்களைப் போல தெய்வ உருவம் நிறுவி மந்திரங்கள் ஊதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்வதில்லை. ஏனெனில் அவன் அர்ச்சனை மானசீகமானது. அவன் மனதிலே தெய்வத்தை நிறுவி வழிபடுகிறார். எங்காவது சென்று கொண்டிருந்தாலும் கண்ணில் பட்ட ஒரு மலரை பார்த்தவுடனே இது என் இறைவனுக்கு அர்ப்பணம் என்று மனதால் நினைக்கிறார். அந்த நினைவே அவனது பூஜை. அந்த எண்ணமே மலராகி இங்கே வந்து குவிகிறது. அர்ஜுனன் மௌனமானான். கண்ணன் தொடர்ந்தார், பீமன் ஆஞ்சநேயரின் அம்சம். அவனது பக்தி வெளிப்படையாக இல்லை, ஆனால் மனதில் பரவி இருக்கிறது. அவன் உண்மையான சிவபக்தன். அகதைதான் பக்தனுக்கு தடையாகும். அர்ஜுனா, அந்த வார்த்தையை மின்னல் போல அர்ஜுனன் நெஞ்சையும் தொட்டன. மனதுக்குள் அமைதி பரவியது. அந்த நாளிலிருந்து அவன் பீமனை பார்த்தது மரியாதையுடன் பணிவுடன் நடந்து கொண்டான். இறைபக்தி என்பது